10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய தடையும் விடையும் பகுதியில் நாம் காண இருக்கும் பாடம் அழகு 16 தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். நம்ம இன்னைக்கு இந்த பாடத்திற்கான மதிப்பீடு பகுதியை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாடத்தோட முக்கிய பகுதிகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பாடத்தை நம்ம 2 பகுதிகளா பிரிச்சுக்கலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். தாவர ஹார்மோன்கள் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா விலங்கு ஹார்மோன்கள் அப்படின்னு இந்த பாடத்தை 2 பகுதிகளா பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாவர ஹார்மோன்ல 5 வகையான ஹார்மோன்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆக்சின், அடுத்து ஜிபரெலின்கள், அடுத்து பாத்தீங்கன்னா சைட்டோகைனின், அடுத்து ஏபிஎன் போட்டிருப்பாங்க, அப்சிசிக் அமிலம், அடுத்து பாத்தீங்கன்னா எத்திலீன். திருப்பி ஒரு டைம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சின்கள், ஜிபரெலின்கள், சைட்டோகைனின்கள், எத்திலீன் மற்றும் அப்சிசிக் அமிலம். இப்போ இந்த ஒன்னொன்னும் தாவரத்துல என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்துது அப்படிங்கறத ஜஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சின் அப்படிங்கிறது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா தாவரத்தோட வேர் மற்றும் தண்டு பகுதியில உற்பத்தி ஆகுது. இது பாத்தீங்கன்னா இந்த முளை குருத்தோட நுனியில காணப்படுது. இந்த தாவரத்தோட தண்டு பகுதி நீட்சி அடைவதற்கு முக்கியமான காரணம் இந்த ஆக்சின் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாவரத்தோட அந்த நுனி வளர்ச்சிக்கு காரணம் இந்த ஆக்சின் தான். இது பாத்தீங்கன்னா பக்கவாட்டு வளர்ச்சி, தாவரத்தோட பக்கவாட்டு வளர்ச்சியை தடை செய்யும். அதே போல நுனி பகுதியை இது என்ன பண்ணும்னா வளர்வதை ஊக்குவிக்குது. ஸோ அதனால இங்கிலீஷ்ல எபிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நுனி ஆதிக்கம் தமிழ்ல. அடுத்து பாத்தீங்கன்னா ஜிபரெலின்கள். இந்த ஜிபரெலின்கள் பத்தி சொல்லும் பொழுது இது கணுவிடை பகுதி, அந்த தாவரத்தோட கணுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, கணுவிடை பகுதி. அந்த கணுவிடை பகுதியை நீட்சியடை செய்வதில் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. அடுத்து இதுல போல்டிங் அப்படிங்கிற டேர்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த போல்டிங் அப்படின்னா என்னன்னா சில தாவரங்கள் தண்டு நீளமா வளராது, அப்படியே தரையை ஒட்டியே இருக்கும். அதாவது நெருங்கி இலையெடுக்கும் கொண்ட தாவரங்கள், அந்த தாவரத்தோட ஹைட் வளரவே இருக்காது, தரையை ஒட்டியே இருக்கும். அந்த மாதிரி தாவரங்கள்ல இந்த ஜிபரெலின்களை தெளிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த குட்டையா இருக்கக்கூடிய தாவர தண்டு திடீர்னு பாத்தீங்கன்னா மடமடனே நல்லா வளர்ந்து அதை தொடர்ந்து மலர்களும் நிகழ்கிறது. இதுக்கு பேர் தான் போல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜிபரெலின்களோட விளைவுகள் எழுதும்போது இந்த போல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா சைட்டோகைனின்கள். இந்த சைட்டோகைனின்களோட முக்கிய பணி என்னன்னா செல் பகுப்பிற்கு காரணம். செல் பகுப்படைய தூண்டக்கூடிய ஹார்மோன் இந்த சைட்டோகைனின்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதோட முக்கியமான பணி என்ன அப்படின்னா இந்த ஆக்சின் பார்க்கும்போது நுனி வளர்ச்சியை அது ஊக்குவிக்கிற மாதிரி இந்த சைட்டோகைனின்கள் பாத்தீங்கன்னா பக்கவாட்டு வளர்ச்சி, தாவரங்களோட பக்கவாட்டு வளர்ச்சியை தூண்டுவதில் இந்த சைட்டோகைனின் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எத்திலீனும் அப்சிசிக் அமிலம். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மூன்றுமே ஆக்சின்களாகட்டும், ஜிபரெலின்களாகட்டும் அல்லது சைட்டோகைனின் ஆகட்டும், இது மூன்றுமே தாவரத்தோட வளர்ச்சிக்கு உதவுது. அடுத்து பார்க்கக்கூடிய இந்த 2 ஹார்மோன் அப்சிசிக் அமிலமும் அடுத்து எத்திலீனும், இது 2 வளர்ச்சி அடக்கிகள் அப்படின்னு சொல்றோம். நம்ம படிக்கும் போது பிரிச்சு படிச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 வளர்ச்சி ஊக்கிகள், இது 2 வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய ஹார்மோன்கள். வளர்ச்சியை தடை செய்யுது அப்படின்னு சொன்னா இந்த அப்சிசிக் அமிலம் ஆகட்டும், எத்திலீன் ஆகட்டும், ரெண்டுமே பாத்தீங்கன்னா உதிர்தல் நிகழ்வை ஊக்குவிக்குது. உதிர்தல் நிகழ்வு அப்படின்னா என்னன்னா தாவரத்தோட கிளைகள்ல இருந்து இலைகள் ஆகட்டும், மலர்கள் ஆகட்டும் அல்லது கனிகள் ஆகட்டும், அதுல இருந்து அந்த உதிர்தல் அடுக்கு ஃபார்ம் ஆகி அந்த கிளைகள் பிரிஞ்சு கீழே விடுற நிகழ்வு தான் சொல்லலாம் உதிர்தல் சொல்றோம். அந்த நிகழ்வை ஊக்குவிக்கிறது இந்த 2 ஹார்மோன்கள் சொல்றோம். அடுத்தது அப்சிசிக் அமிலத்தோட இன்னொரு முக்கியமான பணி என்ன அப்படின்னா சில தாவரங்கள்ல உறக்க நிலையை ஊக்குவிக்குது. அது என்ன உறக்க நிலை? இங்கிலீஷ்ல டார்மன்சி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தாவரங்களோட செயலற்ற தன்மை. இப்போ பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் வாங்கி வைக்கிறோம், வாங்கி வச்சு 1 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அது உடனே முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை பயன்படுத்துற முன்னால நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ அந்த டைம் தான் ரொம்ப நாள் முளைக்காமையே இருக்கு இல்லையா, அந்த தாவரங்களோட செயலற்ற தன்மை தான் என்ன சொல்லணும்னா உறக்க நிலை. இந்த அப்சிசிக் அமிலம் தாவரத்தோட உறக்க நிலையை என்ன பண்ணுதா ஊக்குவிக்குது. அடுத்து இந்த முக்கியமான இன்னொரு பாயிண்ட் அப்சிசிக் அமிலம் என்ன அப்படின்னா இது இருக்க நிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். அதாவது தாவரங்களை பாத்தீங்கன்னா இருக்க நிலைக்கு எதிராக தாவரங்களை தயார்படுத்தக்கூடிய ஹார்மோன் தான் இந்த ஹார்மோன். அதனால இருக்க நிலை ஹார்மோன். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா தாவரங்கள்ல சில வறட்சியான நேரங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா தாவரங்கள் இருக்கக்கூடிய இலை துளையை மூட செய்யும். அப்ப தாவரத்துக்கு நீர் இழப்பு கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க நிலைக்கு எதிராக தாவரங்களை செயல்பட வைக்கும்.
அடுத்து எத்திலின் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கிறது. ஸோ அடுத்து வந்து இதெல்லாம் வந்து தாவர ஹார்மோன்கள் பத்தி கொஞ்சம் ஜஸ்ட். அடுத்து வந்து விலங்கு ஹார்மோன்கள். மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட உடம்புல நாளமில்லா சுரபிகள் எங்கெங்க இருக்குன்னா மூளையில பிட்யூட்டரி சுரபி இருக்கு, அதே மாதிரி தொண்டை பகுதியில தைராய்டு சுரபி இருக்கு, பாராதைராய்டு சுரபி இருக்கு, தைமஸ் அப்படிங்கிற சுரபி இருக்கு, அதே மாதிரி இறைப்பைக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கணையம் அப்படிங்கிற சுரபி. இந்த கணையம் வந்து பாத்தீங்கன்னா நாளம் உள்ள சுரபியாகவும் செயல்படுது, நாளம் இல்லாத சுரபியாகவும் செயல்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்னிக்கு மேல இருக்கக்கூடிய தொப்பி போன்ற ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் தான் வந்து அட்ரினல் சுரபி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இனப்பெருக்க சுரபிகள், இது எல்லாமே வந்து நாளமில்லா சுரபிகளாக செயல்படுகிறது. இப்போ இது ஒன்று என்னென்ன ஹார்மோனை சுரக்குது அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த பாடம் வந்து ஈஸியா நம்ம எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஜிபர்லின்களின் முக்கிய விளைவு. இது 4 ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. மரபியல் ரீதியான நெட்டை தாவரங்களை குட்டையாக்குவது, குட்டை தாவரங்களை நீட்சி அடைய செய்வது, வேர் உருவாதலை ஊக்குவிப்பது, இளம் இலைகள் மஞ்சளாவது. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். ஜிபர்லின்னாவே டக்கு நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? குட்டை தாவரங்களை நீட்சி அடைய செய்வது. அதுக்கு பேர் இப்பதான் நம்ம சொன்னோம், போல்டிங். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன். நம்மளுக்கு நுனி ஆதிக்கம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஹார்மோன் வந்து கண்டிப்பா ஆக்சின். ஸோ விடை வந்து நம்மளுக்கு ஆக்சின் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை? இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2,4-D கொடுத்திருக்காங்க. GA3, ஜிபர்லின், IAA. இந்த 4ல எந்த ஆன்சர்னா 2,4-D அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான். அந்த 2,4-Dனா அதோட விரிவாக்கம் 2,4-டைக்ளோரோபீனாக்சி அசெட்டிக் அமிலம். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா செயற்கை ஆக்சின். அதான் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? இயற்கையாக காணப்படவில்லை. அப்ப இது வந்து செயற்கை ஆக்சின். இதே கேள்வியை வந்து மாத்தி இயற்கையாக காணப்படும் ஹார்மோன் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம இண்டோல் அசெட்டிக் அமிலம் அப்படிங்கிற ஆன்சரை எழுதணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவினா முளை குறித்து உரை ஆய்வு டேஷ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. ஆன்சர் 4 ஆன்சர் டார்வின், என் ஸ்மித், பால், FW வெண்ட். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா FW வெண்ட். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவினா அப்படிங்கிற தாவரத்துல வந்து இந்த முளை குறித்து சோதனையை வந்து செஞ்சது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது டேஷ் தெளிக்கப்படுகிறது. ஆக்சின், சைட்டோகைனின், ஜிபர்லின்கள், எத்திலின். கரெக்டான ஆன்சர் வந்து ஜிபர்லின்கள். ஏன்னா நமக்கு தெரியும் ஜிபர்லின்கள் வந்து நம்ம தெளிக்கும் பொழுது கண்ணுவிடை பகுதி ரொம்ப நீளமா வளருது. ஸோ அதனால நமக்கு அதிகமான சர்க்கரை அளவு கிடைக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லியூட்டினைசிங் ஹார்மோன் LH அப்படிங்கிறது லியூட்டினைசிங் ஹார்மோனை சுரப்பது டேஷ். அட்ரினல் சுரபி, தைராய்டு சுரபி, பிட்யூட்டரியின் முன்கதிர்வு, ஹைப்போதலாமஸ். கரெக்டான ஆன்சர் நம்மளுக்கு பிட்யூட்டரியின் முன்கதிர்வு. அடுத்த கேள்விக்கு போலாம். கீழ் உள்ளவற்றுள் நாளமுள்ள சுரபியை அடையாளம் காணவும். ஸோ நம்ம வந்து இந்த பாடத்துல படிக்கிறது எல்லாமே நாளம் இல்லா சுரபிகள் படிக்கிறோம். இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நாளம் உள்ள சுரபி. அப்ப பிட்யூட்டரி சுரபி, அட்ரினல் சுரபி, உமிழ்நீர் சுரபி, தைராய்டு சுரபி. இது 4ல பிட்யூட்டரி, அட்ரினல், தைராய்டு மூணுமே நாளம் இல்லாத சுரபி தெரியும். அப்ப நாளம் உள்ள சுரபி வந்து என்னதுன்னா உமிழ்நீர் சுரபி. அடுத்த கேள்வி கீழ் உள்ளவற்றில் எது நாளமுள்ள சுரபியாகவும் நாளம் இல்லா சுரபியாகவும் செயல்படுகிறது? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கணையம். கணையம் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். ஏன்னா கணையம் வந்து நாளமுள்ள சுரபியாகவும் செயல்படுது, நாளம் இல்லாத சுரபியாகவும் செயல்படுது. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் தலைமை சுரபி என கருதப்படுவது எது? ஸோ தலைமை சுரபி வந்து பாத்தீங்கன்னா இங்க 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. பீனியல் சுரபி, பிட்யூட்டரி சுரபி, தைராய்டு சுரபி, அட்ரினல் சுரபி. இதுல வந்து சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி சுரபி. ஏன் இந்த பிட்யூட்டரி சுரபி வந்து தலைமை சுரபின்னு சொல்றோம்னா இந்த சுரபி வந்து மற்ற எல்லா நாளமுள்ள சுரபிகளையும் கட்டுப்படுத்துறதுனால இந்த சுரபி வந்து நம்ம மாஸ்டர் கிளாண்ட் அல்லது தலைமை சுரபி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பிட்யூட்டரி சுரபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டாணி சைஸ் தான் இருக்கக்கூடிய ஒரு சுரபி, மூளையில இருக்கக்கூடிய ஒரு சிறிய சுரபி. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா சுரபிகளையும் கண்ட்ரோல் பண்றது இதுதான். அதனால இது தலைமை சுரபின்னு சொல்றோம். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா
கோடிட்ட இடங்களை நிரப்புக. செல் நீட்சி அடைதல், நுனி ஆதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குவதும் உதிர்தலை தடை செய்வதும் டேஷ் ஹார்மோன். நம்ம வந்து செல் நீட்சி, நுனி ஆதிக்கம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்தாலே நம்ம கண்ண மூடிட்டு என்ன விட எழுதிடலாம், ஆக்சின் அப்படிங்கிறத எழுதிடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. தாவர உறுப்புகளில் உதுதல் மற்றும் கனி பழுப்பதை துரிதப்படுத்தும் வாயு நிலை ஹார்மோன் டேஷ் ஆகும். நம்ம இந்த கீவேர்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கனி பழுப்பது அப்படிங்கிறது வந்தாலும் சரி, அல்லது வாயு நிலை ஹார்மோன் அப்படின்னாலே அது எத்திலின் தான் கண்டிப்பா. ஸோ ஆன்சர் வந்து எத்திலின். அடுத்து வந்து இலை துளையை மூட செய்யும் ஹார்மோன். நம்ம இப்பதான் சொன்னோம், அந்த இலைகளை நீர் பற்றாக்குறை இருக்கிற சமயத்துல தாவரங்களோட நீர் இழப்பை தடுக்கிறதுக்காக இலைத்துளை மூடிடும். ஸோ அதை வந்து செய்யக்கூடிய ஹார்மோன் வந்து அப்சிசிக் அமிலம். அடுத்த கொஸ்டின், ஜிபர்லின்கள் டேஷ் தாவரங்களில் தண்டு நீட்சி அடைவதை தூண்டுகின்றன. ஸோ எந்த மாதிரியான தாவரங்களை தண்டு நீட்சி அடைவதை தூண்டுது அப்படின்னா, நெருங்கிய இலையடுக்கம் கொண்ட தாவரங்கள்ல. ஸோ இதான் நெருங்கிய தரையொட்டி நெருங்கிய இலையடுக்கம் கொண்ட தாவரங்கள் மீது ஜிபர்லின் தெளிக்கும் போது அதோட தண்டு பகுதி திடீர் நீட்சி அடைஞ்சு வளர்தல் நிகழ்கிறது. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன் டேஷ் ஆகும். நேர்மறை விளைவுனா கண்டிப்பா நம்ம ஆக்சின் எழுதணும். இங்க கேள்வியில எதிர்மறை விளைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அது கண்டிப்பா சைட்டோகைனின். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சைட்டோகைனின் வந்து பக்கவாட்டு வளர்ச்சியை தூண்டுது. அப்போ நேர்மறை விளைவு அப்படின்னு சொன்னா ஆக்சின் எழுதணும். நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு அப்படின்னா கண்டிப்பா சைட்டோகைனின். அடுத்த கேள்வி, உடலில் கால்சியத்தின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது டேஷ் பாரா ஹார்மோன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் டேஷை சுரக்கிறது. இந்த லாங்கர்ஹான் திட்டுக்கள் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, கணையத்துல. நம்ம ஏற்கனவே கணையம் பத்தி சொல்லும் பொழுது சொல்லியிருக்கோம், கணையம் நாளமுள்ள சுரபியாகவும் செயல்படுது, நாளம் இல்லா சுரபியாகவும் செயல்படுது. இந்த நாளம் இல்லா சுரபி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, இந்த நாளமில்லா சுரபி இருக்கக்கூடிய பகுதி தான் லாங்கர்ஹான் திட்டுக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த கணையத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான ஹார்மோன்ஸ் இருக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின், இன்னொன்னு குளுக்கோகான் அப்படிங்கிற ஹார்மோன்கள் சுரக்குது. இந்த இன்சுலினை சுரக்கக்கூடியது பீட்டா செல்கள். அதே மாதிரி குளுக்கோகான் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கிறது ஆல்பா செல்கள். சோ நம்ம கேள்வியில பீட்டா செல்கள் கொடுத்திருக்கு. அப்ப பீட்டா செல்கள் சுரக்கக்கூடிய ஹார்மோன் இன்சுலின். அடுத்த கேள்வி, தைராய்டு சுரபியின் வளர்ச்சி மற்றும் பணிகளை டேஷ் கட்டுப்படுத்துகிறது. நம்ம தைராய்டு சுரபியோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதாவே நம்ம இப்பதான் சொன்னோம், எல்லா சுரபியும் கட்டுப்படுத்துற ஹார்மோன் வந்து பிட்யூட்டரி தான் அப்படின்னு சொன்னோம். சோ இந்த பிட்யூட்டரி சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் தைராய்டை தூண்டும் ஹார்மோன். TSH அப்படின்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டை தூண்டும் ஹார்மோன். சோ இந்த ஹார்மோன் சுரக்கிறது பிட்யூட்டரி சுரபி. இந்த ஹார்மோன் வந்து தைராய்டு சுரபியோட வளர்ச்சியும் பணிகளையும் கட்டுப்படுத்துது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பின் காரணமாக டேஷ் உண்டாகிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹார்மோன்கள் ஒவ்வொரு சுரப்பியும் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் வந்து நம்ம உடம்புல சரியான அளவு இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோனோட அளவு ரொம்ப கம்மியா சுரக்கும், சில பேருக்கு உடல்ல அதிகமா சுரக்கும். இப்போ இந்த கேள்வியில தைராய்டு ஹார்மோனோட குறைவான சுரப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குறைவா சுரந்துச்சு அப்படின்னு சொன்னா நிறைய வந்து ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிற நிலை ஏற்படும். இந்த ஹைப்போதைராய்டிசம்ல வந்து பாத்தீங்கன்னா எளிய காய்டர், தைராய்டு சுரப்பி வீங்கக்கூடிய நிலை, கிரிட்டினிசம், மிக்சிடிமா அந்த மாதிரி நிலைகள் எல்லாம் வந்து ஏற்படும் குறைவா சுரக்கும் பொழுது. இதை வந்து எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குழந்தைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ குழந்தைகள் வந்து எல்லாருமே கிரிக்கெட் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதனால நம்ம என்ன சொல்லலாம், கிரிட்டினிசம் அப்படிங்கறத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பெரியவங்க வந்து மிக்சிடிமா அப்படிங்கிற நோய் ஏற்படுது. அந்த பெரியவங்களுக்கு வந்து நம்ம மிக்சி கிரைண்டர்லாம் பெரியவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால மிக்சிடிமா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பெரியவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். பொறுத்துக்கல பகுதி 1ல பாருங்க, ஆக்சின், எத்திலின், அப்சிசிக் அமிலம், சைட்டோகைனின், ஜிபர்லின்கள், அதாவது 5 தாவர ஹார்மோன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு சரியான விடையை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். சோ ஆக்சினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 ஆப்ஷன்ல எது வரும் பகுதி 1ல நீங்க பாருங்க, ஜிபரிலா யூஜிகுராய், தேங்காயின் இளநீர், முளைக்குருத்து உரை, பசுங்கணிகம், கனிகள். சோ இதுல வந்து எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு சொன்னா, ஆக்சின் அப்படின்னாவே முளைக்குருத்து உரை அப்படிங்கிறது தான் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
பகுதி 3ல வந்து பாருங்க. சோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க? உதிர்தல், கனிவிடை பகுதி நீட்சி, நுனி ஆதிக்கம், பழுத்தல், செல் பகுப்பு. இது 5ல எது சரியா வரும் அப்படின்னா கண்டிப்பா ஆப்ஷனாலே நுனி ஆதிக்கம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எத்திலின் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கண்டிப்பா கனிகள் தான். ஏன்னா கனிகள் அப்புறம் பழுத்தல். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பழுத்தல். சோ எத்திலினோட வேலையை கனிகள் பழுக்கிறத ஊக்குவிக்கிறதா. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்சிசிக் அமிலம். இந்த அப்சிசிக் அமிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் பசுங்கடிகம் அப்படிங்கிற ஆன்சர் வந்திருக்கு? பசுங்கடிகம் ஏன்னா இந்த அப்சிசிக் அமிலம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். உதிர்தலை ஊக்குவிக்கிறதா. உதிர்தல் கண்டிப்பா உதிர்தல் அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும். அடுத்து சைட்டோகைனின். இந்த சைட்டோகைனின் எதுல இருக்குன்னா தேங்காயோட இளநீர்ல அதிகமா காணப்படுது. சைட்டோகைனின்னாலே நம்ம என்ன சொல்லிருக்கோம்? செல் பகுப்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிபர்லின்கள். அந்த பேர்லயே ஜிபர்லா பியூஜிபுரா அப்படிங்கிறது ஒரு பூஞ்சை. சோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கணுவிடை பகுதி நீட்சி. எல்லாத்துக்குமே கோட் வேர்ட் நம்ம வச்சுக்கணும். ஆக்சிஜனாவே வந்து நம்ம நுனியாதிக்கம், எத்திலின்னாலே பழப்பழுத்தல், அப்சிசிக் அமிலம் அப்படின்னாவே வந்து உதிர்தல், சைட்டோகைனினா செல் பகுப்பு, ஜிபர்லின் அப்படின்னா கணுவிடை பகுதி நீட்சி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த விலங்கு ஹார்மோன் வந்து கொடுத்திருக்காங்க. தைராக்சின், இன்சுலின், பாராத்தார்மோன், வளர்ச்சி ஹார்மோன், ஏடிஹெச். ஏடிஹெச் அப்படிங்கிறது ஆன்டி டையூரெட்டிக் ஹார்மோன். இப்போ தைராக்சின். இந்த தைராக்சின்ல பாருங்க இந்த குறைபாடுகள் அக்ரோமெகலி, டெட்டனி, எலியகாய்டர், டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ், நம்ம டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படி கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா தைராக்சின் அப்படின்னாவே எலியகாய்டர். இன்சுலினுக்கான சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ். டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னா என்னன்னா சோ இன்சுலின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா சில பேருக்கு சுரக்கும். அப்படி சுரக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இன்சுலினோட வேலையை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸை கிளைகோஜனா மாத்துறதா இதோட முக்கிய பணி. இந்த ஹார்மோன் கம்மியா சுரக்கும் பொழுது என்ன ஆகும்னா குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனா மாறி நம்மளோட செல்கள்ல ஸ்டோர் ஆகாம அந்த குளுக்கோஸ் வந்து வேஸ்டா நம்மளோட சிறுநீர்ல வெளியேறும். சோ அதனால அந்த நிலைக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ். அடுத்து பாராத்தார்மோன். இந்த பாராத்தார்மோன் வந்து கம்மியா சுரந்துச்சுன்னா என்ன ஆகும்னா தசைகள், கை கால்ல இருக்கக்கூடிய தசைகள், முகம், அதுல அந்த தசைகள்லாம் அப்படியே இறுகிக்கும். அந்த கண்டிஷனுக்கு பேரு டெட்டனி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து வளர்ச்சி ஹார்மோன். இந்த வளர்ச்சி ஹார்மோன் வந்து அதே மாதிரி தான். சில பேருக்கு ரொம்ப அதிகமா வந்து சுரக்கும், சில பேருக்கு குறைவா சுரக்கும். குறைவா சுரந்தா குள்ளத்தன்மையோட இருப்பாங்க. அதிகமா சுரந்துச்சுன்னா அக்ரோமெகலி, அதாவது கை கால்கள், முகம் எல்லாமே வந்து நீளமா ரொம்ப வளர்ச்சி அதிகமா இருக்கும். அந்த கண்டிஷன் அக்ரோமெகலி. அடுத்து ஏடிஹெச், ஆன்டி டையூரெட்டிக் ஹார்மோன். சோ இந்த ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா இதோட வேலை என்னன்னா சிறுநீரக நுண்குழலில் இருக்கக்கூடிய நீரை வந்து உறிஞ்சுறதா இதோட வேலை. சோ இப்போ அந்த சில பேருக்கு இந்த கண்டிஷன் வந்து இந்த ஹார்மோன் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த நீர் வந்து நீரை உறிஞ்சப்படாம அதிகப்படியான நீர் வந்து சிறுநீர்ல வெளியேறும். அந்த கண்டிஷன் வந்து டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அந்த டயாபெட்டிஸ் இன்சிபிடஸும் மெல்லிட்டஸும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரியான தவறா அப்படிங்கிற பகுதிக்கு போனா செல் பகுப்பை தூண்டி கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சி ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் வந்து என்னன்னா சைட்டோகைனின் கொடுத்திருக்காங்க. இது சரியா? கண்டிப்பா சரியா. செல் பகுப்பு அப்படின்னாவே சைட்டோகைனின் தான். அடுத்த கேள்வி, ஜிபர்லின்கள் தக்காளி கருவரா கனிகளை ஊக்குவிக்கிறது. சரி. அடுத்தது, எத்திலின் இலைகள், மலர்கள் மற்றும் கனிகள் மூப்படைவதை தடை செய்கிறது. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இலைகள், மலர்கள், கனிகள் மூப்படைவதை தடை செய்கிறதுன்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. ஏன்னா அது வந்து என்ன பண்ணுது? மூப்படைவதை விரைவுபடுத்துகிறது அல்லது ஊக்கப்படுத்துகிறது. அடுத்தது, எக்ஸாப்தால்மிக் காய்டர் தைராக்சின் மிகைச்சுரப்பின் காரணமாக ஏற்படுகிறது. சரி, சரியான விடைதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி சுரப்பி 4 கருப்புகளாக பிரிந்துள்ளது. ஆன்சர் வந்து தவறு. ஏன்னா பிட்யூட்டரி சுரப்பி 2 கருப்புகளாக தான் பிரிஞ்சிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்பஸ் லியூட்டியம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்கிறது. ஆன்சர் வந்து தவறு. ஏன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்கிறது கிராஃபியன் ஃபாலிக்கல் அல்லது கிராஃபியன் செல்கள். கிராஃபியன் செல்கள்னா என்னன்னா இந்த அண்டம் உருவாகுது இல்லையா? அண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பை மாதிரி ஒரு பேக் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் உருவாகுது. அதுக்கு பேர் தான் கிராஃபியன் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஓரிரு வார்த்தை விடையை பார்ப்போம். வெள்ளரியில் ஆண் மலர்கள் உற்பத்தியாவதை தூண்டும் ஹார்மோன் எது? ஜிப்ரலின்கள். அடுத்து செயற்கை ஹார்மோன் ஒன்றின் பெயரை எழுதுக. ஏற்கனவே பார்த்திருக்கோம். 2,4-D அதாவது 2,4-டைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் அமிலம். அடுத்து தக்காளியில் கருவரா கனியை தூண்டும் ஹார்மோன் ஜிப்ரலின்கள். அடுத்து குழந்தை பேச்சிற்கு பின் பால் சுரக்க காரணமான ஹார்மோன் புரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன். அடுத்து மனிதரில் நீர் மற்றும் தாது உப்புகளின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோனின் பெயரை எழுது. நீர் மற்றும் தாது உப்புகளின் வளர்ச்சிதை மாற்றம்.
ஸோ அப்போ வந்து 3 ஹார்மோன் இருக்கு. ஒன்று வந்து வாசோப்ரெசின் அல்லது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், நீரிழப்பை குறைக்கிறது. அடுத்து பாரா ஹார்மோன், கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. அடுத்து ஆல்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நீர்ம அளவை ஒழுங்குபடுத்துகிறது. ஸோ மொத்தம் 3 ஹார்மோன், வாசோப்ரெசின், பாரா ஹார்மோன், இன்னொன்று ஆல்டோஸ்டிரான். அடுத்து மனிதர்களின் அவசர கால நிலைகளை எதிர்கொள்ள செலுத்தும் ஹார்மோன். ஸோ இது வந்து அட்ரினலின் மற்றும் நார் அட்ரினலின், இந்த 2 ஹார்மோனும் நம்ம அட்ரினல் சுரப்பியில அதில் நெடுநாள சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள். அடுத்து செரித்தலுக்குரிய நொதிகளையும் ஹார்மோன்களையும் சுரக்கக்கூடிய சுரப்பி எது? கணையம். அடுத்து வந்து சிறுநீரகத்தோடு தொடர்புடைய பணிகளை செய்யும் ஹார்மோன்களின் பெயர்களை கூறுக. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே ஆன்டிடயரிட்டிக் ஹார்மோன் அல்லது வாசோப்ரெசின் சொல்லுவோம், ஆல்டோஸ்டிரான், பாரா ஹார்மோன். அடுத்து மிக குறுகிய இடைவெளி அப்படிங்கிற பகுதியில செயற்கை ஆக்சின்கள் என்பவை யாவை? எடுத்துக்காட்டு தருக. சோ செயற்கை ஆக்சின் கேள்வியிலேயே பதில் இருக்கு. செயற்கை ஆக்சின் செயற்கையா நம்ம தயாரிக்கக்கூடிய ஆக்சின் தான் செயற்கை ஆக்சின் அப்படிங்கிறோம். ஆக்சின்களை ஒத்த பண்புகளை கொண்ட செயற்கையாக தயாரிக்கப்படும் ஆக்சின்கள் செயற்கை ஆக்சின்கள். எடுத்துக்காட்டு 2,4-D நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து போல்டிங் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. நெருங்கிய இலை எடுக்கும் கொண்ட தாவரங்களின் மீது நம்ம ஜிபர்லிங்களை தெளிக்கும் போது என்ன ஆகுது? திடீரென தண்டு பகுதி வந்து நீட்சி அடைஞ்சு அது தொடர்ச்சியாக மலர்கள் நிகழ்கிறது. அதுக்கு பேர் தான் போல்டிங். அடுத்து அப்சிசிக் அமிலத்தின் ஏதேனும் 2 வாழ்வியல் நிகழ்வுகளை தருக. அப்சிசிக் அமிலம்னாலே நம்ம டக்குனு முதிர்தல் நிகழ்வை ஊக்குவிக்கிறதுங்கிற எழுதலாம். நீர் இறுக்கம் மற்றும் வறட்சி காலங்கள்ல இது வந்து என்ன பண்ணுது? இலை துளையை மூட செய்கிறது அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்து தாவரங்களில் இலை மற்றும் கனி உதிர்தலை தடை செய்ய நீ என்ன செய்வாய்? தகுந்த காரணங்களுடன் கூறுக. சோ நம்ம வந்து இலை மற்றும் கனி உதிர்தலை தடுக்க நம்ம என்ன தெளிக்கணும்னா ஆக்சின் அப்படிங்கிற ஹார்மோனை தெளிக்கணும். ஏன்னா ஆக்சின்கள் வந்து உதிர்தல் அடுக்கு உருவாக வந்து தடை செய்யுது. உதிர்தல் அடுக்கு வந்து உருவாகிறத விரைவுபடுத்துற ஹார்மோன் வந்து அப்சிசிக் அமிலமும் எத்திலினும். ஆனா அதை தடை செய்யக்கூடிய ஹார்மோன் வந்து ஆக்சின். அடுத்து வேதியியல் தூதுவர்கள். வேதியியல் தூதுவர்கள் என்பவை யாவை? சோ இது வந்து நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு இல்லையா, அது சுரக்கக்கூடிய ஹார்மோன்களுக்கு பேர் தான் வேதியியல் தூதுவர்கள். சோ இது வந்து ரத்தத்தில் பரவுவதன் மூலம் உடலின் தொலைதூர பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அடுத்த கேள்வி, நாளமில்லா சுரப்பிக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. நம்ம ஈஸியா தெரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த சுரப்பி நாளம் உடையவை, இதுக்கு வந்து நாளம் இல்லாதவை. இந்த நாளமில்லா சுரப்பியோட சுரப்பு வந்து நொதிகள்னு சொல்றோம், இதுக்கு பேரு ஹார்மோன்கள்னு சொல்றோம். அடுத்தது நாளமில்லா சுரப்பிகளோட சுரப்புகள் நாளங்கள் மூலம் கடத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு உமிழ்நீர் சுரப்பி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நாளங்கள்லாம் எதுவுமே இல்லை, ரத்தத்துல டைரக்டா கலந்துரும். அது வந்து பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி என்ன வேணா எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். அடுத்து பாரா ஹார்மோனோட பணிகள். இது வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. அடுத்து ரத்தத்தில் கால்சியம் அளவை பராமரிப்பதற்காக எலும்பு, சிறுநீரகம் மற்றும் குடல் ஆகியவற்றில் செயலாற்றுகிறது. அடுத்த கேள்வி, பிட்யூட்டரி சுரப்பியின் பின் கதுப்பில் சுரக்கும் ஹார்மோன்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பின் கதுப்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் 2 தான். ஒன்னு வாசோப்ரெசின் அல்லது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். அடுத்து வந்து ஆக்சிடோசின். இந்த வாசோப்ரெசின் அப்படிங்கிறது சிறுநீரக குழல்களில் உள்ள திசுக்கள் மீது செயல்படுகிறது. ஆக்சிடோசின் அப்படிங்கிறது கருப்பையில் உள்ள திசுக்களிலும் பால் சுரப்பியிலும் தன்னுடைய செயலை செய்கிறது. ஸோ இந்த ஆக்சிடோசின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறக்கிற சமயத்தில் அந்த கருப்பை சுருங்கி விரிவடைகிறதுக்கு உதவக்கூடிய ஹார்மோன். அது மட்டும் இல்லை, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பால் சுரப்பியில வந்து அந்த பால் உற்பத்தியை வந்து தூண்டி அந்த பால் வெளியேறதுக்கு காரணமான ஹார்மோன் இதுதான். அடுத்து வந்து தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகின்றன? ஏன்னா இந்த தைராய்டு ஹார்மோன்கள் உடல், மனம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியில முக்கிய பங்காற்றுவதால் இருக்க ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பேரு. அடுத்தது, எந்த ஹார்மோன் உற்பத்திக்கு அயோடின் அவசியமாகிறது? நாம் உட்கொள்ளும் உணவில் அயோடின் குறைவாக இருப்பதால் ஏற்படும் விளைவுகள் யாவை? தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்திக்கு தான் அயோடின் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அயோடின் குறைவா சுரப்பதால நம்ம தைராய்டு குறைபாடுகள் ஆகிய எளிய காய்டர், கிரிட்டினிசம், மிக்சிடிமா போன்ற குறைபாட்டு நோய்கள் ஏற்படுகிறது. அடுத்து வந்து குறுகிய இடைவெளியில பாருங்க, வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது? தாவரங்கள்ல 3 செயல்பாடுகளை எழுதுக. வாயு நிலை அப்படின்னாவே கண்ண முடிந்த எத்திலின் அப்படிங்கிறது ஆன்சர் தெரியும். சோ இந்த எத்திலினோட 3 செயல்பாடுகள், கனிகள் பழுத்தலை ஊக்குவிக்கிறது. தக்காளி, ஆப்பிள்மா ஏதாவது எடுத்துக்காட்டு எழுதிக்கலாம். இரு விதையிலை தாவரங்களில் வேர் மற்றும் தண்டு மீட்சி அடைவதை தடுக்கிறது. ஏன்னா ஊக்குவிக்கிறதெல்லாம் ஆக்சின், ஜிபரலின்கள். இது வந்து தடை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா இந்த எத்திலின். அடுத்து வந்து இலைகள் மற்றும் மலர்கள் மூப்ப
விரிவடைவதை விரைவுபடுத்துகிறது. அடுத்து இறுக்க நிலை ஹார்மோன். அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது பாட்டு தாவரங்களின் இறுக்க நிலை ஹார்மோன் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் அப்சசிக் அமிலம் அப்படிங்கிறது இறுக்க நிலை ஹார்மோன். ஏன் அப்படி சொல்றோம்னா இது பல்வேறு வகையான இறுக்க நிலைகளுக்கு எதிராக தாவரங்களோட சகிப்பு தன்மையை அதிகரிக்கிறது. அதனால இறுக்க நிலை ஹார்மோனாவே நமக்கு ஞாபகம் வருது அப்சசிக் அமிலம். அடுத்து ஜிபர்லின்களின் வாழ்வியல் விளைவுகளை நம்ம ஜிபர்லின்கள் பத்தி நமக்கு தெரியும். ஜிபர்லின்கள் அப்படின்னாலே கனிவிடை பகுதி நீட்சிக்கு காரணம். அடுத்து அந்த போல்டிங் அந்த பாயிண்ட் எழுதணும். அடுத்து பாத்தீங்கன்னா இருவான் இணைந்த தாவரங்கள்ல ஆண் மலர்கள் தோன்றுவதை ஊக்குவிக்கிறது. அதாவது சில தாவரங்கள்ல ஆண் மலர்கள் தனியா இருக்கும், பெண் மலர்கள் தனியா இருக்கும். ஆண் மலர்கள் உற்பத்தியை ஊக்குவிக்குது. அடுத்து உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குகிறது. அதாவது உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா அது சில டைம் ரெஸ்டிங் பீரியட்ல இருக்கும், செயலற்ற தன்மையா இருக்கும். அதை நீக்கி அதை விளைக்கிறதுக்கு ஊக்குவிக்குது. அடுத்து விதைகளற்ற கனியை தூண்டுவதில் ஆக்சின்களை விட ஜிபர்லின்கள் அதிக திறன் மிக்கவை. அதாவது ஆக்சின்களாகவும் சரி ஜிபர்லின்களாகவும் சரி விதையில்லா கனிகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கை வகிக்கிறது. அடுத்து ஈஸ்ட்ரோஜன்கள் எங்கு உற்பத்தி ஆகிறது? மனித உடலில் இவற்றின் பணிகள் யாவை? இந்த ஈஸ்ட்ரோஜன் பாத்தீங்கன்னா அண்டத்துல இருக்கக்கூடிய கிராஃபியன் செல்கள் அப்படிங்கிற செல்கள்னால சுரக்கப்படுகிறது. அந்த கிராஃபியன் செல்கள் கொஞ்சம் அது மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம், முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அது கார்பஸ் லியூட்டியமா மாறுது. அப்போ அது ப்ரொஜெஸ்டரான் அப்படிங்கிற ஹார்மோனை உற்பத்தி பண்ணுது. ஸோ இப்போ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது சுரக்கிறது யாருன்னா கிராஃபியன் செல்கள். இதோட பணிகள் என்ன அப்படின்னா இது பருவமடைதலின் உடல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, அண்டச்செல் உருவாக்கத்தை துவக்குகிறது, அண்ட ஃபாலிகல் செல்கள் முதிர்வடைவதை தூண்டுகிறது, இரண்டாம் நிலை பால் பண்புகள் வளர்ச்சி அடைவதை ஊக்குவிக்கிறது. அடுத்து ஆன்டிடயரிட்டிக் ஹார்மோன், சுருக்கமா ஏடிஹெச்னு சொல்றோம். ஆன்டிடயரிட்டிக் ஹார்மோன் இதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது வாசோப்ரெசின். மற்றும் இன்சுலின் குறைவாக சுரப்பதால் உண்டாகும் விளைவுகள் யாவை? இவை இரண்டும் எவ்வாறு வேறுபடுகிறது? அதாவது ஆன்டிடயரிட்டிக் ஹார்மோன் பாத்தீங்கன்னா கம்மியா சுரந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அதோட பணி என்னன்னா சிறுநீரகக்குள்ள நீரை உறிஞ்சிருந்தா அதோட வேலை. இப்போ இது கம்மியா சுரக்கும் போது என்ன ஆகுதுன்னா நீர் மீள உறிஞ்சப்படுவது குறைகிறது. அதனால அதிகப்படியான சிறுநீர் வெளியேறும் நிலை, அதாவது பாலியூரியா உண்டாகிறது. இந்த குறைபாட்டுக்கு பேரு டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். அடுத்த என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்சுலின் குறைவாக சுரப்பதால் உண்டாகும் நிலைகள் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ இன்சுலின் குறைவாக சுரப்பதனால டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இன்சுலினோட பணி குளுக்கோஸை கிளைகோஜனா மாத்துறது தான் அதோட வேலையே. நம்ம உடல்ல குளுக்கோஸை கிளைகோஜனா மாத்துது. சப்போஸ் இந்த இன்சுலின் குறைவா சுரந்தா என்ன ஆகுதுன்னா இந்த குளுக்கோஸ் கிளைகோஜனா மாறாம ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகுது. அது மட்டும் இல்ல சிறுநீர்ல அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுது. இந்த நிலைக்கு பேர் தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறோம். அதாவது ரத்த சர்க்கரை அதிகரித்தல், அதுக்கு பேர் ஹைப்பர் கிளைசீமியா. ஹைப்பர்னாலே அதிகம். அடுத்து சிறுநீர்ல அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுது, அதுக்கு பேர் கிளைகோசூரியா. அடுத்து அடிக்கடி சிறுநீர் கழித்தல் பாலியூரியா, அடிக்கடி தாகம் எடுத்தல் பாலிடிப்சியா, அடிக்கடி பசி எடுத்தல் பாலிபேசியா போன்ற அறிகுறிகள் தோன்றுகிறது. நன்றி மாணவர்களே, நம்மளுக்கு டைம் முடிஞ்சுது. நீங்க தேர்வுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதிக மதிப்பெண்கள் எடுக்க